இசை, நீ ரொம்ப டயர்டா தெரியற. ஒரு ரூம்க்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அண்ணி, நீங்க பண்றது உங்களுக்கே சரியா இருக்கா? சிந்தாமணி, என்ன சொல்ற நீ? வீட்டோட மூத்த மருமகளை வச்சுக்கிட்டு இசை கையால நவதானியம் எடுத்து கொடுக்கறது நல்லவா இருக்கு? நாலு பேர் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? இப்ப ஸ்டேஜாவை யாராவது மதிப்பாங்களா? நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள நாமளே விட்டு கொடுக்க கூடாதுன்னு நீங்க தான் அண்ணி சொல்லுவீங்க. இப்ப நீங்களே இப்படி செய்யலாமா அண்ணி? சிந்தாமணி, நான் யோசிச்சுதான் இந்த முடிவையே எடுத்தேன். யாரு என்ன நினைச்சாலும் அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஸ்ரீஜா அவ மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சு உண்மையை கொண்டு வரட்டும். அது வரைக்கும் இந்த வீட்டு மருமகளுக்கான எந்த உரிமையும் அவளுக்கு கிடையாது. இந்த விஷயத்துல நான் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். ஸ்ரீஜா, இது உனக்கு நல்லாவே புரியும் நினைக்கிறேன். புரியுது. அத்தை, கடவுள் நம்பிக்கை இருக்கிறது எல்லாமே கரெக்ட் தான் அத்தை. அதுக்காக உடம்ப வருத்தி இப்படி இந்த தீ மிதிக்கிற விஷயத்த செய்யணுமா? உடம்ப வருத்திக்கிறேன்னு நினைக்காத இசை. இத்தனை நாளா நம்ம குடும்பத்தோட நிம்மதிக்காக தான் நான் தீ மிதிச்சேன். ஆனா இந்த தடவை உன் வயித்துல வளர்ற குட்டி உயிருக்காக தான் நான் தீ மிதிக்க போறேன். என் மருமகளுக்கு எந்த ஆபத்தும் வராம குழந்தை ஆரோக்கியமா இந்த பூமிக்கு வரணும். அதுக்கு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லதான் நான் தீ மிதிக்க போறேன். நல்ல மாமியாரு, நல்ல மருமக, ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே இருங்க. அதுவும் வீட்டு மூத்த மருமகளுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்யாம ரெண்டாவது மருமக கையால நவதானியங்களை போட வச்சது சாமிக்கு பிடிக்கல. அந்த சாமி கண்ணை திறந்து உடனே தண்டனையை கொடுத்துருச்சுன்னு ஊரே அத்தைய தப்பா நினைக்கும். எனக்கு அது போதும். இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு ஸ்ரீஜா. நான் கூட எங்க கோவில் காரியத்துல விளையாட போறியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இது நல்ல யோசனையா தான் இருக்கு. நீ நினைச்ச மாதிரியே நடக்கணும். அக்கா, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. என்ன, நம்ம வந்தது கூட தெரியாம அப்படி என்ன இவன் யோசிச்சுட்டு இருக்கா? அதானே. வர்ஷினி, என்னாச்சு? அக்கா, ராகவ், நீங்களா? எப்போ வந்தீங்க? நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு மேடம். நாங்க கூப்பிட்டது கூட காதுல விழாத அளவுக்கு. அப்படி என்ன யோசனை? ஒன்னும் இல்ல ராகவ், சும்மா ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். நீ என்ன யோசிக்கிறேன்னு சொன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. சொல்ற அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்ல ராகவ். வர்ஷினி, நீ எதை நினைச்சு ஃபீல் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. உன்னை சீக்கிரமே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேலையை தான் நாங்க 3 பேருமே பார்த்துட்டு இருக்கோம். ஆமா வர்ஷினி, இப்ப கூட விஷால் அந்த ஓவியரை பார்த்து ஸ்கெட்ச் விஷயம் கேட்க தான் அசோக்க கூட்டிட்டு போயிருக்கான். நாம நினைச்ச மாதிரி அந்த ஸ்கெட்ச் கிடைச்சிட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதா? இந்த மாதிரி நேரத்துல அப்பப்போ மனசுக்குள்ள அல்பமா சில விஷயங்கள் தோணும்ல, அதத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது என்னன்னு சொல்லு வர்ஷினி. ஏன்னா இந்த நேரத்துல நீ என்ன நினைக்கிறியோ, எதை ஆசைப்படுறியோ அதை உடனே பண்ணோம்னா வயித்துல இருக்கிற குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதுக்காக தான் நானும் ராகவும் உன்னை துருவி துருவி இவ்ளோ கேள்வி கேக்குறோம். இல்லக்கா, அத்தை ஒவ்வொரு வருஷமும் தீ மிதிப்பாங்க. ஆனா இந்த வருஷம் வயித்துல வளர்ற வாரிசுக்காக விரதம் இருந்து தீ மிதிக்க போறேன்னு சொன்னாங்கல்ல, அது என் வயித்துல வளர்ற குழந்தைக்காக தானே. அது அத்தைக்கு தெரிஞ்சு நடந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு ஒரு சின்ன வருத்தம்க்கா. வர்ஷினி, நீ ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த வீட்டு வாரிசுக்காக தானே அத்தை விரதம் இருந்து தீ மிதிக்க போறாங்க. அப்போ அதோட மொத்த பலனும் புண்ணியமும்
உன் குழந்தைக்கு தானே கிடைக்க போகுது. ரொம்ப சரியா சொன்ன இசை. அண்ணி அண்ணா உங்களுக்கு இல்ல ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் இப்பதான் காஃபி சாப்பிட்டேன். ஓ ஓ அப்பாடா, ஒரு வழியா அண்ணி எடுத்துட்டாங்க. ஏங்க ஆ, இந்த ஆடி திருவிழாவை வழக்கத்தை விட ரொம்ப சிறப்பா நடத்தணுங்க. அவ்வளவுதானே சுபத்ரா. ஐயோ, நீ என்னென்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. மத்ததெல்லாம் நானும் பசங்களும் சேர்ந்து பாத்துக்கிறோம். ஓகேவா? அண்ணி குடிங்க அண்ணி. ஆமாம்மா. ஆ, ஆ. இவன் வேற தேவையில்லாம பேசிக்கிட்டு. உங்களுக்கு பூஜை சம்பந்தமா என்னென்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க, எல்லாத்தையும் நாங்க அரேஞ்ச் பண்றோம். ஆ, ஆ. ஆ, முதல்ல நீ குடி. ஜூஸ குடிக்க விடுறாங்களா பாரு. அம்மா, அதான் அண்ணனும் அப்பாவும் சொல்றாங்கல்ல, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ம், நீ குடிமா. நல்லபடியா குடிச்சிட்டாங்க. ஆ, ம், ஆ, ரொம்ப சூப்பர். நல்லா இருக்கு. இருந்துச்சா? நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு சிந்தாமணி. தேங்க்யூ. thanks. போதும். ஆ, அப்புறம் சுபத்ரா, ஸ்ரீஜா, கொடுத்து முடிச்சிட்டேன். அண்ணியும் குடிச்சிட்டாங்க. எனக்கு இந்த நிமிஷம் போதும்க்கா. ஹே இசை, எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தினப்போ உனக்கு ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும்ல. ஆனா நாளைக்கு ஊர் முன்னாடி கோவில் காரியத்துல போய் சுபத்ராவால நிக்கவும் முடியாது, தீ மிதிக்கவும் முடியாது. பாவம் நீ என்ன அவமானப்படுத்துறதா நினைச்சு நாளைக்கு ஊரே உன்னதான் பரிதாபமா பேச போகுது. என்னக்கா? கரெக்ட் ஸ்ரீஜா. இன்னைக்கு கோல்ட் ரேட் என்ன? கோல்ட் ரேட் மறுபடியும் ஏறி இருக்கு போலப்பா. மாமா ஆமா. ஆ, ஆ, ஒரு நிமிஷமா. எடுத்துக்கோங்க. குட் மார்னிங் மாமா. வெரி குட் மார்னிங். பல்லவி, இந்த தேங்க்யூ அண்ணி. என்னங்க தேங்க்யூ. மாமா, இன்னும் அத்தை எழுந்திருக்கலையா? இல்லம்மா, வழக்கமா இந்நேரம் கண் முழிச்சிருவா. நான் போய் எட்டி பார்த்தேன், நல்லா தூங்கிட்டு இருந்தா. சரி டயர்டா இருப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும்னு டிஸ்டர்ப் பண்ணாம வந்துட்டேன். அத்தை இவ்ளோ நேரம் தூங்குற ஆள் இல்லையே மாமா. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்.